இங்க ஒருத்தர் வேக வேகமா ஓடிட்டு இருக்காரு. எங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதா போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இன்டர்வியூக்கு வர மாதிரி இல்லாம பெயிண்ட் எல்லாம் ஆகி அழுக்கு சட்டையோட ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு போறாரு. வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட பேரை கூப்பிட்டு உள்ள வர சொல்றாங்க. இவரும் உள்ள போக அங்க ஆல்ரெடி வேலை பாக்குறவங்க எவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, நாம இப்படி வேற வந்திருக்குமே, நமக்கு வேலை கிடைக்குமாங்கிற சந்தேகத்துல உள்ள போறாரு. இவரை இன்டர்வியூ பண்ண 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த 4 பேரு கூடயுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்களும் இவன் இப்படி வந்திருக்கான்னு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரு கதையை உருவாக்கி ஏன் இப்படி வந்திருக்கேன்னு சொல்ல நினைச்சிருந்தேன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அப்படி சொல்ல எனக்கு எந்த ஒரு கதையுமே தோணலன்னு சொல்றாரு. இருந்தாலும் அப்படி வந்ததுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. இவரும் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றாரு. ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கும் அந்த ஜாபுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாரு. உடனே அவங்க இன்டர்வியூ கொடுத்த வரையில சுத்தமே இல்லாத அழுகு சட்டையை போட்டுட்டு வரான். அவனுக்கு நான் வேலையும் கொடுத்தா அதை பாக்குற நீ என்ன சொல்லுவேன்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு ஆளுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு அவர் கேட்பார் நினைச்ச இவங்களுக்கு அவங்களே வியக்கிற அளவுக்கு ஒரு பதில கொடுக்குறாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளு அழுகு சட்டையே போட்டிருந்தாலும் அவன் பேண்ட் நல்லா இருக்குன்னு அவனுக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் 4 பேருமே சிரிச்சுக்கிட்டு அவரோட பேச்சு திறமையால இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்ப அந்த நபர் கிளம்பும் போது 4 பேர்ல ஒருத்தர் வந்து கலக்கிட்டீங்கன்னு அவர் கையை ஹேண்ட் ஷேக் பண்றாரு.